ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கோதுமை ரொட்டியும் தொட்டுக்க சட்னியும் செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கேரட், மல்லித்தழை, கருவேப்பில், பெரிய வெங்காயம் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பில், அந்த மல்லித்தழை அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட வந்துட்டு நான் வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வரமிளகாய் போடும்போது வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். பச்சை மிளகானா குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் வந்துட்டு தெரியாது, அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க, காரமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி, புளி, கொஞ்சோண்டு கருவேப்பில், ஒரு தக்காளி ஒன்றே ஒன்று. இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாய் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், கொத்தமல்லி ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மிளகா, அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க கடைசியாக போடுவாங்க, நான் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி பேர் பார்த்திங்கன்னா வெங்காய புளி சட்னின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊரில் என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சட்னிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக அந்த அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி பழத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டோம்னா அந்த தக்காளி பழம் வந்துட்டு வேகிறதுக்கும் நல்லா இதாக இருக்கும். நம்மளுக்கு சட்னிக்கு உப்பு போட்ட மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு ஆற வச்சு அரைச்சோம்னா நம்ம சட்னி ரெடி. அவ்வளோதாங்க, ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொட்டி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொட்டி வந்துட்டு கையிலேயே உருட்டி தட்டி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாழை இலையில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. இது மட்டும் இல்லை, ராகி ரொட்டி கூட சில பேர் போடுவாங்க. ஆனால் எனக்கு ராகி ரொட்டி போடுறது அந்தளவுக்கு வராது. அதனால் நாங்கள் கோதுமை ரொட்டி அடிக்கடி செய்வோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.